நேற்று செய்தியை பார்க்குறேன், ஐயா நான்கு சம்பத்து போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு. போன வாரம் தொலைக்காட்சி விவாதம், தந்தி தொலைக்காட்சி விவாதம், விவாதத்தில் வந்து தாவேகா சார்பாக பேச கூப்பிட்டுருக்காங்க. வந்தவொன்னு அணி மாறிட்டாரு. அணி மாறின பிறகு நான் கேட்குறேன், ஐயா மத சார்பற்ற சமூக நீதினு சொல்றீங்க, தாவேகாவோட கொள்கைன்னு கேட்டா சமூக நீதி பேசுறீங்க. செங்கோட்டை அந்த கட்சி இருக்காரு, அவர் தானே வாசாத்தில முதன்மையான குற்றவாளி சூத்ததாரி அப்படின்னு கேட்கிறேன். அதை பத்திலாம் விஜய்க்கு ஒன்று தெரியாதுங்கன்ட்டாரு, தெரியவே தெரியாதுன்ட்டார். இப்ப அங்க போயிட்டாரு. எல்லா கூத்துகளும் நடக்குது கண் முன்னே, மக்கள் விழித்துக் கொள்ளணும். பக்கா மாசு கட்சி வந்திருக்குது. பக்கா மாசு கட்சி முதல்ல திரைப்படம் வேற நிஜம் வேறன்னு புரிஞ்சுக்கணும். திரைப்படத்துல ஒரு கதாநாயகன் 100 பேர் அடிப்பான், ஆனா 100 பேரும் வரிசையா வருவேன். ஒருத்தர் அடிச்சு கீழே வந்து அடுத்தவன் வருவேன். இது திரைப்படம். திரைப்படத்துல கதாநாயகன் 10 பேரை கொலை பண்ணிட்டு அப்பன் பண்ண தப்புலன்னு பாட்டு பாடுவேன். ஆனா நிஜத்துல ஒருத்த மேல அடிச்சாலும் உன் மேல வழக்கு போட்டுருவான். நிஜம் வேற, திரைப்படம் வேற. ஆனா திரைப்படத்துக்குள்ள பண்ற சாகசத்தை, அந்த சாதனையை, அந்த அசாத்தியங்களை உண்மை நம்பிக்கிட்டு நடிகளை தலைவராயிட்டு நிற்கிறேன். விஜய வந்து விஜய்க்கு ஓட்டு பொண்ணு ஒருத்தன் சொல்றான்னா நான் அவனோட மனதிலையை சோதிச்சு நினைப்பேன். உனக்கு ஒன்றும் நாங்கள் ரொம்ப எல்லாம் போகல, ஒரே ஒரு கேள்வி எழுப்புறேன், நீ கற்பனை பண்ணிப்பார். விஜய் ஆட்சியை பிடிச்சாரு, கற்பனை பண்ணுவோம் அந்த கர்மத்தையும். ஆட்சியை பிடிச்ச பிறகு தமிழ்நாட்டின் கல்வித்துறை அமைச்சர் யாரு? புசி ஆனந்த். தமிழ்நாட்டோட நிதித்துறை அமைச்சர் யாரு? அந்த பக்கம் ஆதரவுனா இல்லை, நிதித்துறை அமைச்சர் நம்ம புசியே போட்டுருவோம், கல்வித்துறை அமைச்சர் ஆதரவுனா. பட்ஜெட் போட எம்பளத்தி கும்பளத்தின்றுவாரு. அது ஒரு கட்சி, அந்த கட்சியை மதிச்சு போய் சேர்றாங்க. கொள்கைன்னா கொள்கை, அதாவது கொள்கைன்னா என்ன கொள்கைன்னு கேட்டா பரவாயில்ல, கொள்கைன்னா அப்படிதான் என்னங்க சாப்பிட்ற பொருளாங்க. அந்த மாதிரி தான் அந்த கட்சி. 41 உயிரை கரூர்ல பழி வாங்கின பிறகு, காவு வாங்கின பிறகு அந்த கட்சி ஓட்டு போனச்சா அவன் என்ன பண்றது? நீ ஒண்ணு வேண்டாம், நீ ஒரே ஒரு கற்பனை பண்ணிவாரு. விஜயோட திரைப்படம் வருது, அந்த திரைப்படத்தில் ஒரு காட்சி, விஜயை பார்க்க மக்கள் வர்றாங்க. வர்ற மக்களை 41 பேர் செத்து போயிடுறாங்க. செத்து போன உடனே விஜய் வீட்டுக்கு ஓடிடுறாரு. இது படத்துல காட்சி. அந்த படம் ஓடுமா? காரி துப்புற மாட்டேன். திரைப்படத்துல ஓடாதுங்க. திரைப்படத்தை காரி துப்பு. நிஜத்துல பண்றானே கூச்சம் இல்லாம ஒரு ஆளு, தன்னை பார்க்க வந்து 41 பேர் செத்து போயிட்டான். அதை பத்தி குற்ற உணர்ச்சியா இல்ல. பாதிக்கப்பட்ட குடும்பத்தார நீங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துடுறீங்களா? நான் ஆறுதல் சொல்றேன். நீங்க சாயங்காலம் 6 மணியை போல ஆறுதல் சொல்றேன். நான் காலில் விழுந்து கதறி அழுவேன். நீங்க வீட்டுக்கு வந்துருங்க. என்ன போராட்டம் பண்றீங்களா பாஸ்? போராட்டம்னா நான் ஆதரவு தர்றேன். சாயங்காலம் ஃப்ரீயா தான் இருப்பேன், வாங்க. இப்படிப்பட்ட ஒரு கேவலங்கட்ட கட்சி உலகத்திலே பார்க்க முடியாது. அந்த கட்சியை போய் சேருவேன். கமலஹாசனுக்கு போன நீ என்ன பண்ண? 2018 கமலஹாசன் வந்தாரு. வேண்டாம் இருப்பா பிள்ளையை பத்து பாண்டாம இருக்க வச்ச கதையா. கமலஹாசன் கட்சி மையம்னாரு. நீ எங்க இருக்காரு? ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் மையம் அடிக்கிறது. இப்ப அதே போல ஏங்க அன்னைக்கு போய் டிவி எல்லாம் உடைச்சிங்க, ரிமோட்டை வீசி உடைச்சிங்க? ஏன் உடைச்சு விட்டு இன்னைக்கு போய் அங்க சேர்ந்தீங்கன்னா அந்த ரிமோட்டை ஒருத்தன் எடுத்து விட்டா. நீ விளக்கம் சொல்லாமே இருக்கலாம் சாமி, ஒரு இடம் புரிய மாட்டேங்குது. உங்க உரையை கேட்டுவிட்டு பொழிப்புரையை தர முடியும். அந்த மாதிரி நீ விஜய்க்கு 26 ஓட்ட போடுவேன். போட்டா ஆகும், தோத்துருவாரு. தோத்த பிறகு போயிருவாரு. இன்னைக்கே பார்க்க முடியல. பனையூர் வாசல்ல போய் நீ வெடி வச்சு தகர்த்தாலும் வரமாட்டாரு. கொடுமை. அது ஒரு கட்சியில் சேர்றவன். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைனுங்க. அதுலயும் இப்ப அந்த கட்சியோட மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுக்கு போறப்ப ஒரு ஒளி வாங்கிய நீட்டி அந்த கட்சி தொண்டன்ட்ட ஒருத்தர் கேட்கிறப்ப கவியனோட சாதி ஆணவ கொலைக்கு ஏங்க விஜய் வாய் திறக்கல, அதை பத்தி உங்க பதில் என்ன கேட்கிறாங்க. என்ன சொல்லலாம்? இல்ல இந்த மாதிரி காரணம், இந்த காரணம், இதை செய்வாங்க அப்படி இப்படின்னு சொல்லணும்ல. அவன் தொண்டன் சொல்றான், சஸ்பென்ஸ், அடுத்த பாட்டுல பார்க்கலாம். அவங்க சினிமா விட்டு வெளியே வரல. அவன் சினிமா உலகத்தில் இருக்கான். ஒரு விஜயனை சமாளிக்கிறான். ஒவ்வொருத்தரும் விஜய். அவனால பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாம நடக்கவே முடியாது. மக்களுக்குன்னு வந்து நிக்க மாட்டான். எதுவும் தெரியாது. நீ ஓட்ட போட்ட நாடு நாசமா போயிடும். உனக்கு எடப்பாடி பழனிசாமி குலசாமியா தெரிவாரு. ஸ்டாலின் வந்து நடமாடு தெய்வமா தெரிவாரு. அவன்ல வந்து சீரழிஞ்சு போனான். இவன் என்ன ஆகுது? அங்கே சீரழிஞ்சு வந்துகிட்டு இருக்கான். அது ஒரு கட்சி. நான் ஒன்னே கேட்கலங்க. சர்க்கார் படம் பாருங்க, மெர்சல் படம் பாருங்க,
கத்தி படம் பாருங்க, படங்கள்ல இது மாதிரி ஒரு 10-15 ஒளிப்பட கருவி கேமரா இருக்குது, மைக்கு ஒரு 10 இருக்குது, அரை மணி நேரம் அவர் பாட்டுக்கு பேசுறாப்புல வசனமா. சரி இவ்வளவு பேசாரு, ஏன் நிஜத்துல ஒரு ஊடக சந்திப்பை கூட கொள்ளல? நீங்க பீரஞ்ச பார்த்து பயப்படலாம், பிரஸ் பார்த்து ஏன் பயப்படுறீங்க? ஏன்னா தப்பா டான்ஸ் ஆடிடும். ஸ்டாலின் வந்து ஒரு 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 சின்ன தாள் தான், பாப்பாரு அப்படி பாப்பாரு, பிட் அடிக்கிற மாதிரி பாப்பாரு, பேசுவாரு. ஆனா இவர் முழு தாள் A4. அதுலயும் மதுரை திருப்பரங்குன்றம் மேலூர் கீழூர் பக்கத்துல விஜயநகர் சொல்லணும், விஜயநகர் எழுதி வைக்கணும். இவரெல்லாம் நாட்டில் ஒரு கட்சி தலைவர், தமிழ்நாட்டில் அவரை நம்பி போறேன். அன்பு சொந்தங்கள், இதே தமிழ்நாட்டில் ஆட்டுக்கார அலமையில் ஒரு படம் வந்துச்சு. ஆட்டுக்கார அலமையில் படத்தில் நடிச்சது ஒரு ஆடு. அந்த ஆட்டை கூட்டு போறாங்க ஊர. கூட்டு போறப்ப ஆட்டை பார்க்க கூட்டம் வருது. எங்க அந்த ஆடு தாங்க, அந்த ஆடு புழுக்கையில போடுமா, அது இலையில திங்குமா? அப்படி அந்த ஆட்டை பார்க்க கூட்டம் வந்தப்ப கவிக்கும் அப்துல் கலாம் ஒரு கவிதை எழுதுறாரு. என்ன கவிதை? ஆடு நன்றாக கம்பீரமாகத்தான் இருக்காது, மனிதர்கள் தான் மந்தையாக மாறி போனாங்கன்னு. நாம் திருந்தணும். ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்குது, ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு உச்சபட்சமா செலவு செய்யலாம்னு தேர்தல் ஆணையம் வச்சிருக்க தொகை 40 லட்சம். தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியில தொகுதிக்கு சராசரியா பார்த்தா அதிகபட்சமா 40 லட்சம் தான் செலவு பண்ணலாம். இதுதான் தேர்தல் ஆணையம் வச்சிருக்க விதி. ஆனா வரக்கூடிய 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு செலவு செய்ய போற தொகைங்கிறது மிக குறைந்தது 20 கோடி. 20 கோடியை தொகுதி முழுக்க கொட்டி இறைக்க போற. வாக்கு காசு கொடுப்பான், முறைகேடு செய்வான், தகுடு தத்தங்கள் செய்வான், எல்லாம் செஞ்சு வெற்றி ஏற்றுவதற்கு வேலை செய்வான். 20 கோடியை கொட்டி இறைச்சி இந்த தேர்தல் காலத்தில் அவன் திமுகவும் அதிமுகவும் சட்டமன்ற உறுப்பினர் ஆனா என்ன ஆகும் அப்படின்னு வச்சு பாருங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தொலைக்காட்சி விவாதத்துக்கு முன்னாடி வந்து நிகழ்ச்சி தொடங்க போகுது. அதுல ஒரு முக்கியமான அரசியல் கட்சியோட தலைவர் அவர் சொல்றாரு, நீங்க வேதாலயத்தில் போட்டி போடுறீங்க, ஒரு 8 கோடியை தர வச்சுக்கிறாரு. ஓலாக்கார அதிகமா காசு கேட்கறான்ட்டு நான் கேன்சல் பண்ணிட்டு ரேபிட்டோல வரேன்டா. 8 கோடிங்கிற. அப்ப சாமானிய மக்கள் கனவு காணக்கூட முடியாது என்கிற நிலைக்கு தள்ளிவிட்டேன். கட்சிகள் கட்சிங்கிற நிலையை கடந்து கம்பெனிகளா மாறிடுச்சு. பணம் இருப்பவன் மட்டும்தான் சட்டமன்ற உறுப்பினராக பார்லிமெண்ட் உறுப்பினராக மாற முடியும் என்றால் எதுக்குடா தேர்தல்? ஏழை விட்டு பல்லாவரத்துக்கு கருணாநிதி 1 தரம் 2 தரம் 3 தரம் காசு சென்று அவரை வாங்கிட்டு போட்டும். நாங்களும் ஜனதாக இருக்குது மக்களாட்சிக்கு நம்பி மக்கள்கிட்ட பரப்புரை பண்ணி கருத்தை சொல்லி கொள்கையை சொல்லி கோட்பாட்டை சொல்லி மக்கள் வாக்கு செலுத்துவாங்க நம்பி ஏன் எல்லாரும் ஏமாத்தணும்? எப்படிப்பட்ட அமைப்பு முறை பாருங்க. திருப்பரங்குன்ற மலையில போய் தீபம் ஏத்தணும், இதான் தலையாய பிரச்சனை. தீபம் ஏற்றி என்ன பண்ண போற? ஒன்னும் செய்ய போறது இல்லை. அங்க தீபம் ஏற்றதுனால வறுமை ஒழிஞ்சிட போதா? ஏழ்மை ஒழிஞ்சிட போதா? இல்ல அங்கதான் போய் தீபம் ஏத்துவேன். தீபம் ஏத்த உடலையா நான் போராட்டம் பண்ணுவேங்கிறான். யாரு? பாரதிய ஜனதா. அன்பு மக்களே, பாஜகன்னு ஒரு பூச்சாண்டியை காட்டி தான் திமுக ஏமாத்தி கொண்டிருக்கேன். இந்த பாஜகவும் தமிழ்நாட்டில் அதாவது பரட முடியாதான்னு பாக்குறேன். பாஜகவின் அரசியல் அடிப்படை அரசியல்ங்கிறது மதம். மக்களின் வாழ்வாதாரமோ பொருளியல் மேம்பாடோ மக்களின் வாழ்க்கை தர உயர்த்தலோ பாஜகவுக்கான அரசியல் இல்ல. முழுக்க முழுக்க அரசியல் மதம். ஒன்னு பசுமாடு, இன்னொன்னு பாகிஸ்தான் நாடு. அதை தாண்டி பாஜக அரசியல் இல்லை. அவன் பார்த்து மாதாக்கி ஜே விளக்கமிடுவான். ஆனா பாரத மாதா நேரில் வந்தா அவளை கூட ஒண்ணி கொள்ளுவான். அப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட கட்சி. அவன் தமிழ்நாட்டில் எப்படியாவது ஊடுருவ முடியாதான்னு பாக்குறேன். யாரு வழக்க போட்டா அவன் பார்த்தா ஒரு ஆளை காட்டுறாங்க, இவரு தாங்க வழக்கு போட்டாருன்ட்டு. அவர் ஒரு ஊடகத்தின் முடி பேட்டி கொடுத்துருக்காரு. 144 தடை உத்தரவு போட்டீங்க, யாரு 4 பேருக்கு மேல கூட கூடாதுன்னு சொல்லிட்டு 144 தடை உத்தரவு போட்டீங்க. ஆனா போலீஸ் மட்டும் 4-5 பேர் நிற்கிறாங்கல்ல, இது என்ன நியாயம் கேட்கிறது? அப்படிப்பட்ட அறிவாளி ஒரு வழக்க போட்டு அந்த அறிவாளி போட்ட வழக்குக்கு ஒரு அறிவாளி தீர்ப்பு கொடுத்து அந்த திருப்பரங்குன்ற மலை மேல போய் தீபமேத்தங்கிற அதுக்கு ஒட்டுமொத்த கவனத்தையும் அந்த பக்கம் திருப்பி நாட்டு மக்களின் பிரச்சனையை மடமாட்டம் பண்ணிட்டேன்.
அன்பு சொந்தங்களே யோசிச்சு பாருங்க, அந்த திருப்பரங்குன்ற மலையில 500 ஆண்டு மிக 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 குறைந்தது 500 ஆண்டுகளாவது முருகன் கோயில் இருக்கும். அதே போல 500 ஆண்டுகளாவது அங்க சிக்கந்த தர்கா இருக்கும். இவ்வளவு ஆண்டு காலத்துல அங்க மத பூசல் இல்ல, மத பிணக்கு இல்ல, மத மோதல் இல்ல, எந்த வன்முறையும் இல்ல. ஆனா இப்ப என்ன பண்றான், வழக்கமா தீபம் ஏற்றக்கூடிய இடத்தை விட்டுட்டு புதுசா இடத்துல தீபம் ஏற்றுவாங்கிறான். அது எந்த இடம்? தர்காவுக்கு 50 மீட்டருக்கு பக்கத்துல. அங்க தர்கா இருக்குன்னா இங்க தீபம் ஏற்றுவாங்கிறான். இவனை தீபம் ஏற்ற விட்டா என்ன நடக்கும்? போறவன் தீபத்தை வைக்க மாட்டான், கலவரத்தையே பத்த வச்சிருவான். தர்கா மீது தாக்கல் தொடுத்து கலவரத்தையே பத்த வச்சிருவான். கலவரத்தையே பற்ற வைத்தால் ஒரு தாய் வெற்று பிள்ளைகளா இருக்கக்கூடிய இந்த மக்கள் இந்து இஸ்லாம் என்று பிளக்கப்படுவார்கள். இதே நாள் டிசம்பர் 6, இதே நாள்ல ராமஜென்ம பூமியை வழிபடத்தான் போறோம், அயோத்தியில எதுவும் செய்ய மாட்டோம்ங்கிற வாக்குறுதியை உச்சநீதிமன்றத்தில் கொடுத்து விட்டு போன சங் பரிவார் கும்பல் உலகத்தின் கண் முன்னால் பாபர் மசூதி இடிச்சு தகர்த்தான். இடிக்கப்பட்டது பாபர் மசூதி மட்டும் இல்லை, கோடிக்கணக்கான இஸ்லாமிய மக்களின் மத நம்பிக்கை, இந்த நாட்டின் மத சார்பின்மை, இந்த நாட்டின் ஜனநாயகம், இந்த நாட்டின் இறையாண்மை எல்லாம் ஒரே நாள் இடிச்சு தகர்க்கப்பட்டுச்சு. தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பூசலை ஏற்படுத்தணும், ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும், அதுக்கு திடீர்னு முருகன் மேல பற்று. தமிழ்நாட்டில் முருகன் பேசுறதே கிடையாது. கருப்பர் கூட்டம்னு ஒரு வலையொலி, அந்த கந்த சஷ்டி கவசத்தை ஒருத்தர் இழிவா பேசுறான், ஆபாசமா பேசுறான், அது சமூக வலைதளங்களில் பரவுது. அந்த பரவலுக்கு பிறகுதான் என்ன நினைக்கிறான், தமிழ்நாட்டில் பிள்ளையாருக்கு மார்க்கெட் இல்லை போல இருக்கு அப்படின்னு பிள்ளையார பிறக்க பண்ணிட்டு முருகன் மேல ஒருதலை காதல், ஒன் சைடு லவ். தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி பிள்ளையார பேசிக்கிட்டு இருந்தான். அவன் அரசியல் என்ன, பிள்ளையார் சக்தி ஊர்வலம் வரும், வந்துச்சுன்னா பிள்ளையார தெருவழியில் உட்கார வச்சிருவான். அவரும் மழையில பனியில வெயில உட்கார்ந்தே இருப்பாரு. சரி, ஒரு வாரம் கழிச்சாவது நம்மளை கொஞ்சம் மரியாதை நடத்துவாங்க அப்படின்ட்டு ஒரு வாரம் கழிச்சு அவரை தூக்கிட்டு போய் இது என்ன, இது வழிபாடு, இது பக்தி. பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலம் எப்படி அந்த ஊர்வலம் வருது? வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் மகாராஷ்டிராவில் மும்பையில் பிளேக் நோய் பரவுது. பிளேக் நோய்க்கு காரணம் என்னன்னு பார்க்குறாங்க. பிளேக் நோய்க்கு காரணம் எலி, அணில் இல்லை எலி, எலிதான் காரணம் தெரியுது. அப்ப எலிகளை ஒழிக்க சட்டம் ஏற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அரசு சட்டம் ஏற்றுது. சட்டம் ஏற்றப்ப எலிகளை ஒழிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பால கங்காதர திலகர் ஒரு ஆளு எலிகளுக்கு ஆதரவாக ஊர்வலத்தை ஆரம்பிக்குது. அந்த ஊர்வலம் தான் பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலம். இந்த பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலத்தை ஒரு சேரி வழியா கொண்டு போ, ஒரு குப்பத்தை வழியா கொண்டு வா, இங்க ஒடுக்கப்பட்ட ஆதி தொழில்நுடி மக்கள் வாழக்கூடிய காலனி வழியா கொண்டு போனா அந்த பிள்ளையார் வரமாட்டாரு. ஆனா எங்க தேவாலயம் இருக்கோ, எங்க பள்ளிவாசல் இருக்கோ, எங்க தர்கா இருக்கோ, எங்க மசூதி இருக்கோ அங்கதான் போவார். ஏன்னா முழுக்க முழுக்க மத துவேஷம். திருப்பரங்குன்றத்துக்கு எங்க போற, முருகனை வழிபாடு செய்ய போற, அங்க இருக்கிற ஜெய் ஸ்ரீராம் போடுற, முருகனை கும்பிட போட்டு போயிட்டு எதுக்கு ஜெய் ஸ்ரீராம் போடுற? உனக்கு நோக்கம் என்ன? தமிழ்நாட்டில் இன்னைக்கு வெற்றிவேல் வீரவேல் என்று பேசுறான் பாஜக, அருகாமையில் ஆந்திராவில் பேசுவானா முழக்கமிடுவானா வெற்றிவேல் வீரவேல்னு? ஆந்திராவுக்கு போனா ஏழுகுண்டலமானா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா, கேரளாவுக்கு போனா சாமியே சரணமையப்பா, மகாராஷ்டிராவுக்கு போனா கனவிதாதா மோரியா, ஒரிசாவுக்கு போனா ஜெய் ஜெகநாத், உத்தரப்பிரதேசம் போனா ஜெய் ஸ்ரீராம், திரும்ப மேற்கு வங்காளம் போனா ஜெய் காளி ஓம் காளி. எந்த ஊருக்கு போறானோ அதுக்கு ஏத்தமே ராகம் பாடுவான். பாம்பு திக்கிற ஊருக்கு போனா நடுத்துண்டு தனக்குன்னு உட்காந்துக்குவான். அதான் பாஜக. 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் திருப்பரங்குன்றத்தில் ஒரு தர்கா இருக்கு, மலை மேல தர்கா இருக்கு, அதே போல முருகன் கோயிலும் இருக்கு. இங்க முருகனை வழிபட போறவங்க வழிபடுறாங்க, தர்காவுக்கு போய் வழிபாடு செய்ய போறவங்க போறாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுல அந்த தர்காவில் பல நூறு ஆண்டுகளாக நேர்த்தி கடன் ஆடு கோழி பலியிட்டு அங்க சமைச்சு சாப்பிடுறாங்க. அது எப்ப நடக்குது? பல நூறு ஆண்டுகள் நடக்குது. டிசம்பர் மாசம் 2024 அன்னைக்கு என்ன பண்ற, அபுதாகின்னு ராஜபாளையத்துல ஒருத்தர் போறாரு ஆடு கோழியோட. தமிழ்நாடு காவல்துறை நீ போக கூடாது என்று தடுக்குது. தடுத்த உடனே அது பேசு பொருளாகுது, அது சர்ச்சையா மாறுது. அப்பதான் பல பேருக்கு திருப்பரங்குன்ற மலை மேல தர்கா இருக்கான்னு தெரியுது. கேட்கிறான். அதுக்கு பிறகு அவன் முடிச்சுக்கிட்டு இந்த திருப்பரங்குன்றத்தை குறி வச்சு மதுரையில அரசியல். அதுக்கு என்ன பண்றான், முருகன் மாநாடு போடுறான் மதுரையில. திரும்ப திரும்ப ஏதாவது ஏழையா கூட்ட முடியாதான்னு நினைக்கிறேன். இந்த கவுண்டமணி நகைச்சு வரும்ல, சோத்துல கல்லு அப்படி செங்கல்ல வைப்பார்ல,
அந்த மாதிரி தீபத்தை அங்கேதான் ஏத்துவங்கிறேன். இவன் தீபம் ஏத்துவன் இவன் இந்த அடம்பிடிக்கான்ல. இதுக்கு தூபம் போட்டது யார் தெரியுமா? இந்த திமுக அரசு. பாதை அமைச்சு கொடுத்தது திமுக அரசு. கேட்டா நாங்கள் பாஜகவை வலிமையாக எதிர்ப்போம். எங்க எதிர்த்த? அவனுக்கு பாதை போட்டு வாசல் திறந்து விட்ட கேடு கட்ட வேலை செஞ்சது நீ தானே. 2026 மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா திமுக? திமுக என்ன அவன்கிட்ட காசு இன்னைக்கு என்ன ஆரம்பிச்சா சாகுற வரைக்கும் நீட்டு இருக்க வேண்டியதுதான். அவள காசு வச்சிருக்கான், அதிகாரம் இருக்குது, ஊடகம் முழுக்க அவங்க கையில் இருக்குது, தமிழ்நாட்டு காட்சி ஊடகங்கள்லாம் அவன் கட்டுப்பாட்டில் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவன் என்ன பண்ணணும்? கருணாநிதி தமிழ்நாட்டை ஆண்டுட்டாரு, ஸ்டாலின் ஆண்டு கொண்டிருக்காரு, அடுத்த உதயநிதி ஆள ஆசைப்படுறாரு, இன்ப நிதி வரிசையில் உட்கார்ந்துருக்காப்புல. அதுக்கு பிறகு என்ன வருதோ, துன்ப நிதியோ துயர நிதியோ இல்ல எந்த கருமாந்த நிதி வருதோ அந்த நிதி வரும். ஏங்க இது போல ஒரு பொதுக்கூட்டம் மேடங்க, திமுகவோட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாங்க, எனக்கு ஒரு ஆசை, இந்த இன்பாவையாவையும் முதலமைச்சர் ஆச்சிட்டு சாகணும்னு ஆசைங்கிறது. ஏன் அவ்வளவு காலம் பொறுக்கணும், இப்பே செத்து துளையலாமே அப்படி ஒரு மானங்கட்ட வாழ்க்கை வாழ்றதுக்கு. தமிழ்நாடு பட்டா போட்டு கொடுத்துருக்காடா? தமிழ்நாடு கருணாநிதி அப்பம் விட்டு சொத்தா, ஸ்டாலின் விட்டு சொத்தா? எப்படிப்பட்ட நிலம்டா தமிழ்நாடு? தமிழ்நாடுங்கிறது ஒரு மாகாணம் இல்ல, மாநிலம் இல்ல, தமிழர்களின் வரலாற்று தாய்நிலம். 21 நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 10 நூற்றாண்டுக்கு முன்பே இந்த நிலத்துக்கு பேர் தமிழ்நாடு தான். கரைபடிந்த வேட்டியும் கிழிஞ்ச சட்டையும் போட்டுக்கிட்டு உன் அப்பன் வறுமையில ஏழ்மையில நிற்பதை பார்த்திருக்கியா? தீபாவளி பொங்கலுக்கு ஒரு நல்ல உடை உடுத்த முடியாம வறுமையில ஏழ்மையில புரிஞ்சிருக்கியா? அரசு பேருந்துல பயணம் பண்ணிருக்கியா? அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கியா? கடன் தொல்லை என்றால் என்ன தெரியுமா? கடன் வாங்க கூணி குறுகி என்றாவது அடுத்த வீட்டில் என்னது உண்டா? வறுமை ஏழ்மை எந்த மயம் தெரியாது. என்ன மயத்துக்களை உதயநிதி ஆளணும்? என்ன எதுக்கு ஆளணும்? நான் வாழ்கிற உலகம் வேறு, நீங்க வாழ்கிற உலகம் வேறு, உதயநிதி வாழ்கிற உலகம் வேறு. நம்மளோட வறுமை ஏழ்மை கஷ்டம் துன்பம் துயரம் ஒண்ணும் தெரியாதுங்க. ஆனா அவர் தமிழ்நாட்டை ஆளணுமா? அவர் தமிழ்நாட்டை ஆளணுமா? எவ்வளவு வரை கொடுமை. திமுக எதுக்குடா ஓட்டு போன்னு கேட்டா பாஜக வந்துடும் பாஜக வந்துடும். இந்த கூச்சமே இல்லாம இப்ப வரைக்கும் சொல்றேன். பாஜக எங்கடா வரப்போகுது? பாஜகவில அந்த பக்கம் அண்ணாமலை, இந்த பக்கம் நயினா நாகேந்திரன் அடிச்சுக்கிட்டு பாஜக ஒழிச்சு தான் மறுபடியும் வைப்பாங்க. எப்படி பாஜக நிலைமை தெரியுமா? தமிழ்நாட்டில் 2014 நரேந்திர மோடி பிரதமர் வேட்பாளர், இந்தியா முழுக்க மோடி போறாரு. தமிழ்நாட்டில் மணிசங்கர் ஐயர் மோடி டீ வச்சவர் அப்படின்னு எகத்தலமா பேசிடுறாரு. உடனே நமோ டீ கடை அப்படின்னு தமிழ்நாட்டை குறி வச்சு இந்தியா முழுக்க ஆரம்பிக்கிறான் மோடி மோடின்னு. மோடி இந்தியா முழுக்க வென்றார், தமிழ்நாட்டில் மண்ணை கவினார் 2014. 2019 மீண்டும் நரேந்திர மோடி ஆட்சி அறுதி பெரும்பான்மையோடு இந்தியா முழுக்க பாஜக வென்றது, தமிழ்நாட்டில் மண்ணை கவியது. 2024 மண்ணை கவியது. 2021 சட்டமன்ற தேர்தல் காலம் 5 ஆண்டுக்கு முன்னாடி. அதுல அதிமுக விட பாஜக கூட்டணி இப்போது போலவே. அப்ப பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர் பரப்புரைக்கு போறேன். பரப்புரைக்கு போறப்ப மோடி படம் இருக்குதான் அழிச்சிடறான், இல்ல கிழிச்சிடறான். மோடி படம் போடாத, அமித்ஷா படத்தையும் போடாத, ஜெயலலிதா படத்தை போடு, எம்ஜிஆர் படத்தை போடு. மோடி படத்தை போட்டா போடுற ஓட்டும் போடாம போயிடுவான். யார் சொல்ற? பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர்கள். மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட்டு போறதுக்கு பாஜகவின் சட்டமன்ற வேட்பாளரை தயங்கினா தமிழ்நாட்டில் மட்டும்தான். வேற எங்க இருக்குது? ஒரு 3 மாசம் 2 மாசம் இருக்கும். பாஜகவை சேர்ந்த மாநில தலைவர் நயினா நாகேந்திரன்ட்ட பாஜக நிர்வாகி பேசுறாரு. அது மோடி ஐயா, நாங்க ஓட்டு கட்ட போறோம். ஐயா, ஓட்டு கட்டு போறப்ப மக்கள் சொல்றாங்க வீட்டுக்கு வாங்க சோறு போடுறோம் சொல்றாங்க. அப்படியா? சோறு போடுறோம் சொல்றாங்க, ஆனா ஓட்டு மட்டும் கேட்காதீங்க, ஓட்டு மட்டும் போடவே மாட்டேன்னு சொல்றாங்க. இதான் தமிழ்நாட்டு நிலைமை. வீட்டுல வந்து சாப்பிட்டு கூட போட தயவு செஞ்சு ஓட்டு மட்டும் கேட்டுறாது. இந்த பாஜக சொல்லி பயமுறுத்துறாங்க. பாஜக வந்துடும் பாஜக வந்துடும். இப்ப என்னன்னா மதுரையில ஒருவேளை அவன் தீபம் ஏத்துட்டான்னு வச்சுக்கோ, தீபம் ஏத்துனாலும் அடுத்தாலும் புஷ்வானம் தான். நீ என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டில் உன்னால எழ முடியாது. பாஜக தமிழ்நாட்டில் செத்த புணம். ஆனா இந்த பாஜக சொல்லி பாஜக வீழ்த்துறதுக்கு ஒரே ஆள் தான் இந்தியா முழுக்க தேடினா ஒரு ஆள் தான் கிடைப்பாரு.
அது யாரு? நம்ம வெள்ளைக்குடி வேந்தது. எடுத்தேன் பாரு ஓட்டம், போலீஸ் ட்ரைனிங் கூட நான் பார்க்கலையே. அந்த மாதிரி உதயநிதிக்கு சம்பந்தமான அந்த திரைப்பட நிறுவனம் ரைடுன்னா இவர் போயிட்டாருங்க டெல்லிக்கு போய் நரேந்திர மோடி பார்த்துட்டார். அதுவும் இந்த வலையொலி இருக்கு பாருங்க, யூடியூப்ல தமிழில் வைப்பான் பாருங்க, தலைப்பு வைப்பான் பாருங்க, அச்சத்தில் பாஜக உச்சத்தில் ஸ்டாலின் அடித்தார் கில்லி, ஸ்டாலின் அடித்தார் கில்லி, அருந்தது டெல்லி. வந்தார் உதயநிதி, ஸ்டாலின் பாஜக சரணாகதி. ஆளுநர் பூஜ்ஜியம், ஸ்டாலின் ராஜ்யம். யாரா நீங்க? எங்கடா இருக்கீங்க நீங்க? காலமேக புலரே தோத்துவார் புலக்கடா, அடிச்சு விடுறது. ஆளுநர் வந்தாருங்க, வந்த உடனே திராவிட நாடேன்னு பாட்டு போட்டோன்னு நின்றுட்டாரு. அவருக்கு முதல்ல தமிழ் தெரியுமாடா? எதையாவது சொல்லி விடுறது. பாஜக எதுக்கணும், பாஜக இல்லடா இங்க. பாஜக தமிழ்நாட்டில் வளர மாட்டான். நீ என்ன பண்ற? பாஜக அவன் அங்க என்ன பண்றானோ அதை இங்க பண்ணிட்டு இருக்குது. தமிழ்நாட்டுக்கு 9 லட்சம் கோடி கடன் வரக்கூடிய ஆண்டுல பட்ஜெட் போடணும்னா பற்றாக்குறை மட்டும் 46,000 கோடி இருக்குமா. இது எப்படி சமாளிப்ப? இதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்க? அன்பு சொந்தங்கள் கவனிச்சு பார்க்கணும். கஜானாவோட காசு இல்ல, பட்ஜெட்டில் போட முடியல, தட்டுப்பாடு, திண்டாட்டம். அதே போல நாட்டு மக்கள்கிட்ட வறுமை, ஏழ்மை. இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள்ல டாஸ்மாக தவிர்த்துட்டு எல்லாமே இழப்புல இயங்குது. மின்சாரத்துறையா இழப்பு, அதே போல போக்குவரத்துறையா இழப்பு, எல்லாம் இழப்புல இயங்குது. மக்கள்கிட்டையும் காசு இல்ல, பொதுத்துறை நிறுவனத்தையும் காசு இல்ல, கஜானாவிலையும் காசு இல்ல. ஆனா ஆளக்கூடிய ஆட்சியாள்கிட்ட மட்டும் எப்படி காசு இருக்கு? இவ்வளவு கடன்கார நாட்டுல ஒரு ஓட்டுக்கு 2,000 ரூபாய் 4,000 ரூபாய் காசு கொடுப்பதற்கு காசு எங்க இருந்து வருது? பதுக்கியும் ஒதுக்கியும் வச்சிருக்கான். அதுவும் எங்க ஊர் சொல்றாங்க, நாகப்பட்டினம் பக்கம் 40 கோடி இறக்கியாச்சு. தேர்தல் நேரத்தில் கொண்டு சேர்த்தா போதுங்கிற. அன்பு மக்கள் கவனிக்கணும். நீங்க ஒரு பக்கம் இந்த நாட்டில் 8 லட்சம் கோடி கடன் இருக்கும், 9 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்னு பேசுறோம். இந்த 9 லட்சம் கோடி கடன் 50 லட்சம் கோடி கடனா கூட மாறட்டும், 100 லட்சம் கோடி கடனா கூட மாறட்டும். தமிழ்நாட்டின் பொருளாதாரம் ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு திவாலாகி போகட்டும். நாட்டில் பொருளாதார நெருக்கடி வரட்டும், நாட்டு மக்கள் வீதிக்கு வந்து போராடட்டும். ஆனால் என்றாவது ஒரு நாள் அந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாம் மீள முடியும், நம்மால் வாழ முடியும். ஆனால் அன்பு மக்களே, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்தை விடவும் தமிழ்நாட்டில் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. வளம் கொளித்த தமிழ்நாடு வறட்சி மிகுந்த பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது. காந்தியவாதி சசிபெருமாள் மதுவுக்கு எதிராக போராடி செத்து போனார். 2016ஆம் ஆண்டு கன்னியாகுமரியில் மதுபான கடையை மூட கோரி போராடிய போராட்டத்தில் அந்த களத்திலேயே உயிரை விட்டார் சசிபெருமாள். அந்த சசிபெருமாள்ங்கிற காந்தியவாதி அந்த தாத்தன் குடிக்கப்படும் காலில் விழுந்து போதையும் பாதிர போகாத, நாடு கட்டு போகும், குடும்பம் கட்டு போகும், உடம்பு கட்டு போகும் அவன் கெஞ்சினான், கதறினான். அவனுக்கு அருகதை இருக்கு, அதிகாரம் இல்லை, அவன் சாமானியன், ஏழை மகன். அவன் சொல்லான்டா போதையும் பாதைன்னு போகாதன்ட்டு. நீ தமிழ்நாட்டின் முதலமைச்சர், ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் சுட்டு விரல வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் போதையின் பாதையில போகான்னு சொல்லலாமா? கடையை மூடிவிடு, டாஸ்மாக் கடையை மூடிவிடு, முடிஞ்சு போகும்ல. நீ டாஸ்மாக் கடை கூட மூட வேண்டாங்க, குறைந்தபட்சம் பார மூடு. டாஸ்மாக் கருமம்னா கூட ஒரு பாட்டில் வாங்கிட்டு போயிருவேன். பாரில் உட்காந்து குடிச்சு 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 அவன் வீட்டுக்கே போறதில்லை, அங்கேயே படுத்துறேன். அப்ப அதை பத்தி என்ன கவலை இருக்குது? நாங்க அண்ணாவி வழி ஆட்சி நடத்துறோம். எந்த அண்ணா வழியில? 1967 திமுக முதல் முறையாக ஆட்சி கைப்பற்றுது. அன்னைக்கு அண்ணா வச்ச முழக்கங்கிறது அன்னைக்கு கடுமையான அரிசி பஞ்சம் இருக்கு. அந்த சமயத்தில் சொல்றாரு, ஒரு படி அரிசி நிச்சயம், 3 படி அரிசி லட்சியம். ஆனா கடைசியில் நிதி நெருக்கடியில் ஒரு படி அரிசி கூட தர முடியல, பெரிய பொருளாதார சிக்கல். அப்ப அண்ணா கிட்ட போய் சொல்றாங்க, பேசாம மதுபான கடையை திறந்து விட்டுலாமா, கொஞ்சம் வருவாய் வரும், அதை வச்சு சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அண்ணா தான் சொல்றாரு, நான் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாம பொய்யன்னு பெருத்தாலும் பரவாயில்ல, மதுபான கடை நடத்தி வருமானம் ஈட்டி ஆட்சியை தொடர வேண்டும் என்ற நிலை வந்தால் நான் துண்ட உதறி தோல்ல போட்டு நடைய கட்டுவேன். அப்படிப்பட்ட ஆட்சியே தேவையில்லை என்று சொன்னவர்
இதே திமுகவை தொடங்கிய அண்ணன் மது விலக்குக்காக இந்தியா முழுக்க பரப்புரை செய்யவும் தயார். காஷ்மீர் தொடங்கி மேற்கு வங்காளம் எல்லா மாநிலம் பரப்புரை செய்ய தயார்ன்றவர் அண்ணா. ஆனா திமுக என்ன பண்ணுது? ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, அரசு பள்ளிக்கூடம், அதுல மாணவர்களின் தேர்ச்சி விழுக்காடு குறைஞ்சு போகுதா? சம்பந்தப்பட்ட கல்வித்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை கிடையாது, ஒருபோதும் கிடையாது. ஒரு நூலகம் இருக்கு, படிக்க வர்ற வாசகர்கள் எண்ணிக்கை குறைஞ்சு போகுது, சம்பந்தப்பட்ட நூலகங்கள் மேல வந்து நடவடிக்கை கிடையாது. அரசு துறைகள் இருக்குது, அதை வாடிக்கையாளர் குறைஞ்சு போன நடவடிக்கை கிடையாது. ஆனா டாஸ்மாக்ல குடிக்க வர்றவங்க குறைஞ்சு போயிட்டா மட்டும் சம்பந்தப்பட்ட அதிகாரி சஸ்பெண்ட். எதுக்கு? ஏன் அவன் குடிக்காம போனா? ஏன் குடிக்காம போறான்? என்ன காரணம்? உன்னை சஸ்பெண்ட் பண்றேன். அன்பு சொந்தங்கள் கவனிக்கணும். சாலையில வந்து கூறுபட்டு வைப்பாங்கல்ல, மாங்காய் கொய்யாக்காய் அதெல்லாம் கூறுபட்டு வைப்பாங்கல்ல, அவங்க கூறு போட்டு விற்கிறவங்க வந்து சாலையில போவாங்க, வாடிக்கையாளர்கள்லாம் போறப்ப வாங்க சார் வந்து சாப்பிட்டு பாருங்க சார், சிறப்பா இருக்கு சார் அப்படின்னு அவங்க கூவுவாங்க, அவங்க அழைப்பாங்க. அதை அழைக்கிறத கேட்டுட்டு நல்லா இருக்குமோன்னு வந்து சாப்பிடுவாங்க. அப்ப கூவி அழைக்கிறதால கூடுதல் நாடு வாடிக்கையாளர் போய் சேரும். மதுரை பக்கம் போனா வாங்க சார் இட்லி சூடா இருக்கு சார் கூடுவேன். அப்ப கூடுதல் 2 பேர் வருவாங்க. ஆனா டாஸ்மாக்ங்கிறது கூவி போய் அழைக்கிறது இல்லை, குடிக்க குடிக்கிறான் இல்லாட்டி போயிடுறேன். அப்ப அங்க வருமானம் குறைச்சு என்ன பண்றது? டாஸ்மாக் வாசல் நின்று வாங்க சார் ஒரு பெக்கா போடுங்க சார், கிக்கு செமையா இருக்கு சார், வாங்க சார்ங்கிறத கேவலம் இல்லையா அந்த நாட்டுல? இந்த அசிங்கங்கள், அந்த அசிங்கங்களை அவலங்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறோமே, கேட்டுக்கிட்டு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்ட போட்டு தொலைக்கிறோமே, இந்த பாவத்தை எங்க போய் சொல்லி தொலைப்பீங்க? என்ன பண்ணுவீங்க? நாட்டில் அநியாயம் நடக்குது, அக்கிரமம் நடக்குது, தாங்க முடியல. என்ன செய்ய போறீங்க? நான் திமுக ஓட்டு போடலாம் இருக்கேன். முதல் திருட்டு போயிலே அவன் தான். இதுல அதிமுக இந்த நகைச்சுவை வரும்ல, இந்த கரகாட்டங்காரன் படத்துல காரை வச்சிருக்காங்க, காரை வச்ச அந்த சொப்பன சுந்தரி இப்ப யார் வச்சிருக்காங்க, அந்த மாதிரி அதிமுக யார் வச்சிருக்கான்னு தெரியல. அது ஏ டீமா பி டீமா சி டீமான்னு தெரியல. இந்த பக்கம் டிடிவி சசிகலா, இப்ப செங்கோட்டை அந்த பக்கம் போயிட்டாரு. அவங்க பாட்டுக்கு இந்த மியூசிக் சேர் மாயில இசை நாற்காலியுமே வாழ்ந்துட்டு இருக்காங்க யாருன்னு. அப்படி ஒரு கட்சி கரைஞ்சு போச்சு, பாஜக கரைஞ்சு போயிட்டான். நாம் புறந்தள்ளணும். நான் ரட்டாளைக்கு தான் போடுவேன், உதயசூருக்கு தான் போடுவேன். தமிழனுக்கு ஒரு மயக்கம், ஒரு வியாதி, சாதியில வந்து அவனுக்கு அவ்வளவு பெரிய அதீத ஒரு பாசம், மதத்தின் மீது அதீத பாசம், திரை கவர்ச்சி, நுகர்வு கலாச்சாரம், எல்லாத்துலயும் அவனுக்கு மயக்கம். அதே போல இந்த சின்னங்கள் மேலையும் மயக்கம். ரட்டள சின்னத்துல கருணாநிதி வேட்பாளர் கூட ஓட்டு போட்டுருவேன், உதயசூரன் சின்னத்துல ஜெயலலிதா எடுத்தா கூட ஓட்டு போட்டுருவேன். அவ்வளவுதான். வேட்பாளர் நல்லவனா, படிச்சவனா, மக்களுக்கு தொண்டாற்றுவானா, குற்றப்பிரபலம் இல்லாம இருக்கானா, குறிப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவானா, அவன் வந்து ஒரு கொடை மனப்பான்மை இருக்கானா, எதுவும் தேவையில்லை. ரட்டளையா ஒரு குத்து, உதயசூரனா ஒரு குத்து. நீ ஒரு தடவை குத்துற, அவன் 5 வருஷம் வச்சு குத்து குத்துறேன். அப்புறம் குத்துதே கொடிதானே யாரு போய் என்ன பண்றது? நீ திமுகவுக்கும் அதிமுக ஓட்ட போட்டுட்டு சிக்கல் தரணும்னு சொல்லி சிங்காரவேலை கோயிலுக்கு போனாலும் சரி, இல்ல பழனிக்கு பாரத யாத்திரை போனாலும் சரி, ஒண்ணும் தீராது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு செலுத்துவதை விடாத வரை நாட்டில் எந்த பிரச்சனையும் ஓயாது. எத்தனை முறை மக்கள் தோற்கடித்தாலும் புறக்கணித்தாலும் களத்தில் நிற்கிற மக்களோடு எல்லாம் மாறணும்னா உங்கள் பிள்ளைகளை நம்புங்கள், ஆதரியுங்கள். இந்த தொகுதியின் வேட்பாளராக இந்த மண் மீது மக்கள் மீது பற்று கொண்ட மகத்தான மனிதன், பெருமதிப்புக்குரிய அண்ணன் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள் போட்டி போறாங்க. அவர் வந்து ஒரு மருத்துவர். அவர் நினைச்சா இந்த 10 மணிக்கு மேல இந்த மழையில் நிக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் சுகபோகமா வாழ்க்கையை வாழ முடியும். இந்த சமூகத்தில் வந்து ஒரு வசதியான சொகுசான வாழ்க்கையை வாழ முடியும். ஆனால் வருமானத்தை விட என் இனமானம் பெரிது, இந்த மண் பெரிது, மக்கள் பெரிது என்று இந்த மண் மீது பற்று கொண்டு இந்த களத்துல தன் வாழ்க்கையை விட இந்த இனத்தின் நலம் பெருசுன்னு நிற்கிறார். அவருக்கு உங்கள் வாக்களை தாருங்கள். மண்டினி ஞானத்து வாழ்வோருக்கெல்லாம் உண்டி கொடுத்தவன் உயிர் கொடுத்தவன் போலன்னு விவசாய இலக்கியங்கள் பாடுகிறது. உணவை படைத்த விவசாயி உயிரை படைத்த இறைவனுக்கு ஒப்பானவன். அந்த விவசாயியை போற்றுவதற்கு தொழிலுக்கு காலம் கொடுத்திருக்கிற கடைசி வாய்ப்பு விவசாய சின்னம். இந்த சட்டமன்ற தொகுதியிலே அண்ணன் கார்த்திகேயன் அவர்களுக்கு உங்கள் வாக்களை தாருங்கள். கவியரசு கண்ணதாசன் காலத்தின் கடைசி கருணை என்று காமராசர் வர்ணிக்கிறார். அதே போல
வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழக கட்சி. உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள். நாங்கள் இறுதி வரை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைப்போம். நன்றி, வணக்கம்.